ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகன்யா பிரதாப் சேனல். மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது இது. பாருங்கள், ஒரே காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, வெளியில் மழை வர மாதிரி இருக்கானேன்னு பார்க்க வரலான்னு பண்ணால், இவங்கெல்லாம் சாப்பாடு நம்ம போட்டாலும் காலையில் மதியானம் ஈவினிங்லாம் பிஸ்கட் எதிர்பார்க்குறவங்க. சும்மா நம்ம வெளியில் வந்தாலும் சுற்றி சுற்றி வந்து நின்னாங்க. சரி, பிஸ்கட் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் போடுவாங்க. அதுக்குள்ளே இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, பாவமாக இருந்துச்சு, நானே எடுத்து போட்டுட்டேன். ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறம் வேறு எடுத்து பிஸ்கட் தான் அவங்க போடுவாங்க. ஒரு ஆள் உட்காரணுன்னே உட்காந்துட்டாங்க பாருங்கள். இன்னொரு ஆள் உட்காரல, இன்னும் பிஸ்கட் தேடிட்டு இருக்காரு. அழகாக உட்காருன்னா 2 பேரும் உட்காருவாங்க. இப்போ ஒரு ஆள் உட்காந்துட்டாரு, இன்னொரு ஆள் உட்காராமல் சொன்ன பேச்சு கேட்காம நிற்கிறாரு. டெய்லி இவங்களுக்கு பிஸ்கெட் போடுறது நமக்கு வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மரத்தில் நிறைய பூச்சி இருக்குது, சொனப்பூச்சி இருக்குது. அதனால் கட் பண்ணி விடணும். அப்புறம் அந்த இலை எல்லாமே கீழே இங்கே விழுந்து தண்ணி ஓடுறதையும் அடைச்சிக்குது. இது நம்ம மரம் இல்லை, பின்னாடி வீட்டு மரம் தான். ஆனால் அவங்க எப்பயுமே அதை சரி பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இலை ஃபுல்லாக நம்ம வீட்டு பக்கம் வரும். அவங்க மழை தண்ணி இலையில பட்டு நம்மளோட ஜன்னலில் சாரல் தெறிக்கும். அப்புறம் அவங்க மோட்ரு வழிஞ்சாலும் அந்த இலையில பட்டு செவரு ஃபுல்லாக ஈரமாயிடும். அது ஃபுல்லாக ஈரமாயிட்டு ஜன்னல் செவரி வழியாக லைட்டாக தண்ணி லீக் ஆகும். அதனால் இது ஆள் வச்சு சுத்தம் பண்ணேன். அப்புறம் நம்ம வீட்டு மாடியிலையும் பூச்செடியும் நல்ல மழையில் தலை சொல்லி வளர்ந்துருச்சு. ரொம்ப அதிகமாக பூ பூக்குது, பறிக்கவும் முடியல. இந்த மழையில் கொட்டிட்டு மாடியில் மழை தண்ணி போகிற இடத்துக்கு அடைச்சிக்குது. தண்ணி ஓடுற இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹோலில் போய்ட்டு இந்த இலையெல்லாம் அடைச்சிக்குது. அதனால் அதை ஃபுல்லாகவே நம்ம கொடி மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்களோ, அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அந்த வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நைட்டே மழை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டே பகலில் செஞ்சது இது. நெக்ஸ்ட் டே காலையிலே பார்த்திங்கன்னா நைட்டு நல்ல மழை. அந்த வண்டி நிறுத்துகிற இடம்லாம் சுத்தமாக ஃபுல்லாக மண் சேராயிடும். நல்லா கழுவி விட்டுறது தான் வேலை. டெய்லி அது கழுவி விட்டால் தான் நல்லா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப மழை டைமில் ரொம்ப மண்ணாயிட்டு ஈர மண்ணாகவே இருக்கும். அதனால் அதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி விடணும். வெளியிலையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விடணும். பிஸ்கெட்லாம் சாப்பிட்றாங்கல்ல நாய்ங்க, அவங்க அதுங்க பக்கத்தில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருவாங்க, பிச்சு போட்டுருவாங்க. சேத்துல போய் விளையாண்டுட்டு படுத்துருவாங்க. அதனால் கழுவி விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கழுவி விட்டாச்சு. திரும்ப ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு அடை. கேழ்வரகு மாவு நல்லா உப்பு போட்டு நல்லா பசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு கப் மாவு தான். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை இருந்தால் போட்டுக்கோங்க, இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டேன். முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகு அடை செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியானது கூட. அந்த முருங்கை இலையே நமக்கு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து தோசை தவா வச்சு சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தெளிச்சிட்டு கையாலே நம்ம லேசாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டுக்கலாம். கையாலே தோசை தவாவில் வச்சு தட்டி நம்ம அடை செஞ்சுக்கலாம். நம்ம ஒன்றா அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையோட அந்த ஸ்மெல்லே நமக்கு சூப்பராக இருக்கும். செய்யும்போதே எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் பசங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க. நான் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இப்படி தான் நான் எனக்கு நான் செஞ்சுப்பேன். பசங்களுக்கு இனிப்பு அடை போட்டு செஞ்சுருவேன். சூப்பராக வந்துச்சு அடை. முருங்கைக்கீரையோட அந்த கேழ்வரகு அடை பாருங்கள். இதே மாதிரி கேழ்வரகு மாவு செஞ்சு இந்த மழை டைமில் சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதாகவும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.